ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முருகன் 6ஆம் படையான வீடு வந்து பழமுதிர்சோலையை தான் இந்த கோயிலுக்கு தான் நீங்கள் போய் பார்க்க போகிறோம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து 15 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த பழமுதிர்சோலை வந்து மேலே மலையில் வந்து இருக்கிறதுனால வந்து வேன் வந்து அங்கேயே ட்ரிப் அடிக்குது. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க போய்க்கலாம். கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கோயிலோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு தேவையான பூஜை பொருள், அர்ச்சனை தட்டு, மாலை எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே கடையெல்லாம் நிறையா இருக்குங்க. இந்த பழமுதிர்சோலை முருகர் எப்படி வந்து உருவான கோயில் ஹிஸ்ட்ரி வந்து பார்ப்போம். இப்போது 6 படை வீடுகளில் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் வந்து இந்த மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். ஔவையாரும் அங்கே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அகங்காரம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அதாவது நான் தான் பெரியவங்க அப்படின்ட்டு. ஔவையார் வந்து பசியோடு வந்து அந்த சிறுவன்கிட்ட வந்து அந்த நாவல் பழத்தை பிச்சு தரியான்னு கேட்பாங்க. அந்த சிறுவர் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்பாங்க. அதுக்கு ஔவையார் வந்து சுடாத பழம் வந்து வேணும்னு சொல்லி கேட்கறதுனால வந்து அந்த சிறுவர் வந்து உலுக்கி விட்டு அந்த கீழே வந்து பழம் விழுந்துடும். ஔவையார் வந்து எடுத்து ஊதி விட்டுருவாங்க. அதுக்கு அந்த சிறுவர் அதாவது முருகன் வந்து ஔவையார்கிட்ட வந்து என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்பாங்க. ஔவையாரே வந்து திகைச்சு போய் இந்த சிறுவர் வந்து இப்படி கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே அதாவது முருகப்பெருமாள் வந்து அந்த மரத்துலேருந்து கீழே இறங்கினோன்னே முருகனாக காட்சி அளித்தாங்க. அதாவது அந்த மரம் இன்னமும் வந்து கோயில்கிட்ட இருக்குங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் வேலு மட்டும் இங்கே இருந்துச்சுங்க. இப்போ வந்து தம்பதியாக முருகப்பெருமாள் காட்சியளிக்கிறார். முருகர் கோயிலில் நடக்கிற எல்லா விசேஷமும் இந்த கோயிலையும் நடக்குங்க. இதோட பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடையும் குழந்தை பாக்கியம் கல்விக்கு வந்து வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது. வேண்டுதல் நிறைவேற்றின பக்தர்கள் வந்து பாலை அவசியம் பண்ணி வஸ்திரம் சாத்துறாங்க முருகனுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. உள்ளுக்கு கோயிலுக்குள்ளே கேமரா அலோடு இல்லை. அடுத்து அழகர் கோயிலும் 18ஆம் படி கருப்பும் நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.